உதகை செல்ல இ பாஸ் கட்டாயமாக்கப்பட்டிருப்பதால் சோதனை சாவடிகளில் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இ பாஸ் முறையில் உள்ள குறைகள் குறித்து நீதிமன்றத்தில் முறையிட்டு தீர்வு காணப்படும் என நீலகிரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். கோடை காலத்தில் குழு குழுவென விடுமுறையை கொண்டாட உதகை கொடைக்கானலுக்கு தனியார் வாகனங்களில் செல்லும் சுற்றுலா பயணிகளுக்கு இ பாஸ் உச்சவரம்பு நடைமுறை நேற்று முதல் அமலுக்கு வந்தது. இதன் விளைவாக இ பாஸ் சோதனைக்காக நீலகிரி மாவட்ட எல்லையான நாடுகாணி மேட்டுப்பாளையத்தை அடுத்த கல்லார் தூரிப்பாலம் சோதனை சாவடிகளில் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. இ பாஸ் பெறுவது மிக எளிது என சுற்றுலா பயணிகள் குறிப்பிட்டனர். இ பாஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரொம்ப சீக்கிரம் அப்ளை பண்ண மாதிரி இருந்தது. 2 மினிட்ஸ் தான் ஆச்சு. வெப்சைட்குள்ளே போய் டக்குன்னு நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து லிங்க் ஜென்ரேட் ஆகிடுச்சு. அண்ட் இ பாஸ் டக்குன்னு வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பண்ணால் பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் வந்து டூரிஸ்ட் போயிட்டு வரவங்களுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் இல்லாமல் இருக்கும். ரொம்ப ஃபுல்லாக இருக்கும் போது, ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் போது நம்ம போகிற இடம் வந்து கரெக்டான ஸ்பாட் ரீச் பண்ண முடியாமல் ரொம்ப டைமிங் எல்லாம் இதாகும். 1 டே ட்ரிப்புக்கெல்லாம் வந்து இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எனினும் இ பாஸ் இல்லாமல் வந்த சுற்றுலா பயணிகள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். திடீர்னு நீங்கள் வந்து பார்த்தா இ பாஸ் இருந்தால் தான் அலோவ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க. நாங்கள் மொத்தம் ஒரு 7 பேர் வந்துடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து. நீங்கள் வந்து 1/2 மணி நேரம் ஆல்மோஸ்ட் லேட் ஆயிடுச்சு. இ பாஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொசீஜர் போகுது. நாங்கள் ட்ரை பண்ணணும், எங்களுக்கு இ பாஸ் கிடைக்கல. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரிப்பை வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வந்துட்டு நாங்கள் கிளம்பினோம். இப்போ கொஞ்சம் மனசு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. இ பாஸ் இல்லாதவர்களுக்கு நகராட்சி ஊழியர்கள் உதவி செய்தனர். மேக்சிமம் வந்து இங்க இருந்து இ பாஸ் எல்லாருமே போட்டுட்டு வராங்க. போட்டுட்டு வராதவங்களுக்கு வந்து நாங்க இங்க வண்டியை நிறுத்தி அவங்களுக்கு இ பாஸ் போட்டு கொடுத்து தான் மேல அனுப்பிச்சு விடுறோம். அதோட வண்டியில வந்து நாங்க பிளாஸ்டிக் செக் பண்றோம். செக் பண்ணி தான் மேல அனுப்பிச்சு விடுறோம். இதனிடையே சோதனை சாவடியில் ஆய்வு செய்த பின்னர் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டி அளித்த நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு நம்பர் பிளேட்டை ஸ்கேன் செய்து தானியங்கி முறையில் வாகனங்களை அனுமதிக்கும் திட்டம் அமலுக்கு வந்ததும் நெரிசல் முற்றிலும் இருக்காது என கூறினார். என்ட்ரு பண்ணும்போது இ பாஸ் இருக்கணும். அவங்க 4 நாள் இருக்கட்டும், 10 நாள் இருக்கட்டும், 1 மாசம் இருக்கட்டும், அது நோபடி அவங்களுக்கு யாரும் டச் பண்ண மாட்டாங்க. இல்லை ட்ரேடர்ஸ் அண்ட் அசோசியேஷன்ஸோட சேர்ந்து மீட்டிங் வச்சிருக்கோம். நானும் எஸ்பி மேடமும் ஊட்டியில் வந்துட்டு அவங்க எல்லா குறைகள் வந்து எழுதி அவங்க கொடுத்திருக்காங்க. இது இப்போ நம்ம கவர்மெண்ட்டுக்கு அனுப்புகிறோம். கவர்மெண்ட் மூலமாக கோர்ட்டில் கூட நம்ம அவங்க குறைகள் வந்து கண்டிப்பாக சொல்லணும். உதகையில் உள்ள உறவினர்களை பார்க்க செல்பவர்கள், இருசக்கர வாகனங்களில் செல்பவர்கள், கர்நாடகாவில் இருந்து கூடலூர் வழியாக கேரளா செல்பவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்து நீதிமன்றத்தில் முறையிட்டு தீர்வு காணப்படும் என தெரிவித்தார். இதேபோல கொடைக்கானல் செல்லும் வாகனங்களுக்கும் நேற்று கட்டுப்பாடு அமலுக்கு வந்ததால் காமக்காப்பட்டி மற்றும் ஐயம்புலி சோதனை சாவடிகளில் இ பாஸ் சோதனைக்கு பிறகு வாகனங்கள் அனுமதிக்கப்பட்டன. அந்த இ பாஸ் நடைமுறை உங்களுக்கு எப்படி எளிதா இருக்கா சார்? எளிதா இருக்கு. சேவை பண்ணுற ஆள்லாம் கூடயே இருக்காங்க. நல்லா சேவை பண்ணுறாங்க. இ பாஸ் எவ்வளோ நேரத்தில் சார் உங்களுக்கு கிடச்சி? வித்தின் 5 மினிட்ஸில் கொடுத்துட்டாங்க. இ பாஸ் கட்டுப்பாடு அமலில் இருந்தாலும் கொடைக்கானலில் நேற்று மாலை வரை சுமார் 900 வாகனங்கள் வந்திருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்தனர்.